நான் தான் உங்ககிட்ட ஒர்க் ஆஃபீஸ்லயே பாருங்க, நான் ஜூம்ல வரேன், பிரசன்டேஷன் அதிலே வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஏன் இங்க வந்தீங்க? அதில்ல சார், நான் என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஃபீஸில் தான் சார் வாங்கினேன். நோ மிஸ்டர் சந்தோஷ், நோ, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் ஆஃபீஸ் கொலிக்க யாரையும் வீட்டில் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், வாட்? திஸ் இஸ் யுவர் ஃபோன் சார். ஆஃபீஸில் மிஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ் நில்லுங்க. சாரி மிஸ்டர் சந்தோஷ், நான் வர சொல்லாம நீங்களா வந்ததை பார்த்து நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல சார், நான் ஆஃபீஸில் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இங்கேருந்து ஜூமில் வாங்க சார். ஈவினிங் நீங்க ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். உள்ள வாங்க, இங்கிருந்தே வேலையை முடிச்சிடலாம். சார் ப்ளீஸ் கம் இன், கம். உள்ள வாங்க. தேங்க்யூ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ், சார். கொஞ்சம் தண்ணி. ஓகே சார். ஓகே. சந்தோஷ், சார், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அம்மாவுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஒரு வாட்டி ஃபோனை எடுக்கலைன்னா விடாம திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்னா அட்டென்ட் பண்ணி பேசுங்க சந்தோஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா சாப்பிட்டியா, எங்கே இருக்க, எப்போ வரேன்னு கேட்குற ஒரு வேஸ்ட் கால் சார் அது. ஃப்ரெண்டா? இருங்க சந்தோஷ், வந்துடுறேன். சார், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? நீங்கள் முழு மனசோட தான் உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆனால் எப்போவாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மாவால் தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு நீங்கள் எப்போவாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? ஒரு நாளும் கிடையாது சந்தோஷ். சொல்லப்போனா இது எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அம்மா எனக்கு செஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சு என் நன்றி கடனை தீர்க்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். இதுதான் நான் பிறந்ததுக்கான அர்த்தம். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச நிறைவு இதுதான் சந்தோஷ். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு நிமிஷம் வரேன். பாதி சாப்பாட்டுல இப்படி கோச்சிட்டு போக கூடாதுடா. அம்மா உனக்கு சாப்பாடு போடுறேன், வா சாப்பிடு. அம்மா, எனக்காக நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு குட்டியை விட எதுவுமே பெருசு இல்ல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என் குட்டி தான் பெருசு, என் குட்டி தான் பெருசுன்னு சொல்றத நிறுத்திட்டு அத செயல்ல காட்டுங்க. தலைவலிக்குதா? டீ ஏதாவது போட்டு. ஒரு மண்ணு வேண்டாம். நீதாமா என் பிரச்சனையே. திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. என்னம்மா, என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு முதல் தடவையா சந்தோஷ் வந்திருக்கான். அவனை சாப்பிட வச்சு அனுப்புப்பா. சரிங்கம்மா. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கள ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணாம நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்டா ட்ரீட் பண்ணுப்பா. குட்டிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை.
அவனுக்கு நானே ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஃபோன் பண்ணலாமா? ம். ஹலோ சந்தோஷ். சார் கரெக்ஷன் ரெடியாக இருக்கு சார். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. இல்லை சார், ஒர்க்கை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம் சார். நான் பார்த்த வரைக்கும் நீங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க சாப்பிட்டு போகணுங்கிறது எங்க அம்மாவோட ஆர்டர். நீங்க வந்து சாப்பிட்றீங்க, நான் ரெடி பண்றேன். ஓகே? வாங்க சந்தோஷ், வாங்க உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். எது வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது உங்க சொந்த வீடு மாதிரி என்ன? ம். அதுவும் அம்மா நீங்க நல்லா சாப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால திருப்தியா சாப்பிட்டு தான் போகணும். ஓகே? ஓகே சார். இத பாருங்க. ஷோ, நான் என் பேச்சுல உங்களை மறந்துட்டேன் பாருங்க. இருங்க. என்ன வேணும்? ரைஸ் சார். இதோ கூட்டு. சார் சார் நானே எடுத்துக்கிறேன் சார். நானே நோ எடுத்துக்கிறேன். நோ 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 நோ. நான் உங்களுக்கு ஆஃபீஸில் சீனியரு, நீங்கள் என் கீழே ஒர்க் பண்ணுறீங்களான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என் கெஸ்ட்டு. அதனால கூச்சப்படாமல் எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிடணும். சரியா? சரிங்க சார். இந்தாங்க, போதும் சார். தேங்க்யூ. சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். அப்புறம் என்ன, கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னமோ சந்தோஷ், எங்க அம்மா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. இன்ஃபேக்ட் யார்கிட்டயும் இவ்வளவு ஓப்பனா பேசினதே கிடையாது. நீங்க உங்க அம்மாக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, குடிங்க குடிங்க, தண்ணி குடிங்க. இதுதான். ஆர் யூ ஓகே? ஓகேவா? ஓகே சார். உங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் உங்களுக்கு குறையே இருக்கு.